ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா திருவள்ளுவரை பத்தி தான் பார்க்க போறோம். திருவள்ளுவரை பத்தி அதிகமா டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா கிடைச்ச டீடைல்ஸை வச்சு உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. திருக்குறள் அப்படின்றது 100 இல்ல, 200 இல்ல, 1000 இல்ல, கிமு காலகட்டத்திலேயே இந்த திருக்குறள் வந்ததாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட திருக்குறளை இயற்றியவர் தான் திருவள்ளுவர். இவர் எங்க இருந்ததாக நம்ம குறிப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா, சென்னையில மயிலாப்பூர்ல ஒரு சிறு பகுதியில வாழ்ந்ததாகவும், இவருக்கு வாசுகி அப்படின்ற ஒரு வைஃப் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவரோட வைஃப் வாசுகி இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ்ல கற்பிக்கிறதுல இலக்கணமா திகழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்புல இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம்னா திருவள்ளுவரை பத்தி தான் பார்க்க போறோம். திருவள்ளுவரை பத்தி அதிகமா டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல. ஆனா கிடைச்ச டீடைல்ஸை வச்சு உங்களுக்கு சில விஷயங்களை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல